பாண்டியன் ஸ்டோர்ஸ் 4 எபிசோடில் நம்ம பாண்டியன் கேட்குறாரு, என்ன கோமதி நகை எல்லாத்தையும் பிரிச்சிட்டியா, நகையெல்லாம் பார்த்தீங்களா, இல்லை நகையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்களா, ஸோ அதில் ராஜ் நகையெல்லாம் பிரிச்சிட்டியாமா அப்படின்னு கேட்க, பிரிச்சுட்டாங்க. ராஜி அவன் நகை எடுத்து பிரித்து வச்சுட்டா, மீனா அவன் நகை எடுத்து பிரித்து வச்சுட்டா, மயிலும் அவன் நகையெல்லாம் பிரித்து தனியாக வச்சுட்டா. ஸோ இப்போதைக்கு நம்ம ராஜ் நகையை மட்டும் கொடுத்துட்லாங்க அப்படின்னு சொல்ல, பாண்டியனோடனே ஆமாம் எனக்கு அதை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோமதி. உங்கள் அண்ணனுங்க என்னை ரொம்ப கீழ்த்தனமாக பேசிட்டாங்க. ஏங்க விடுங்கங்க, அவங்க என்ன புதுசாக பேசுகிறாங்க, அவங்களுடைய புத்தி தெரியாது அவங்களுக்கு. எப்போதுமே அவசர புத்தி, அவசரமாக பேசுகிறது, நம்மளை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசிட்டு தாங்க இருப்பாங்க. நீங்கள் ஏங்க அதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கிறீங்க? விடுங்க, சூரியனை பார்த்து என்றைக்குமே நாய் குலைச்சிட்டு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவங்களும் குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம ஒன்றும் கெட்டுப்பட்டு கிடையாது. நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியன் உடனே ஏற்றுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கோமதி, நீ சொல்கிறதெல்லாம் புரியுது எனக்கும், ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. முதல்ல அந்த நகையை கொண்டு போய் அவனை வீட்டில் போட்டு வாப்பா, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே கோமதி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி இந்த வரேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பழனி வர, என்ன ஆச்சுன்னு கேட்கவும், நீ கொண்டு போயிட்டு இருந்த நகை எல்லாத்தையும் உங்கள் அண்ணன் இருக்காங்கள அவனுங்க மூஞ்சிலே எரிஞ்சிட்டு வந்துடு, இனிமேல் இந்த நகை இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நகை எல்லாத்தையும் எடுத்து போக சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல மயில் இருந்துக்கிட்டு, அத்தை சித்தப்பா கூட நானும் போகிறேன். ஏம்மா நீ ஏன் போகிறாங்க? இல்லை நான் இல்லாதப்போ எங்கள் மாமாவை இன்னெல்லாம் பேசியிருக்காங்க இவங்க, நான் கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அத்தை, அதனால் நானும் போயிட்டு அவன் நாக்க பிடிக்கும் போது 4 கேள்வி கேட்டு வரேன், அப்போ தான் எனக்கு மனசு ஆறும் நான் அப்படின்னு அந்த இடத்துல மயில் சொல்ல, உடனே பாண்டியன் வேணாம் மயில், அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நீ போயிட்டு தேவையா பிரச்சனை பெருசாக வேணாப்பா, விட்டுரு, அவனுக்கு தான் புத்தி கிட்ட போய் பேசிட்டானுங்க, இந்த நகை எதுக்குப்பா நமக்கு, நம்மகிட்ட ஒன்றுமா இல்லை, அந்த நகையை கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா இனிமேல் நம்மளை வந்து அவனுங்க ஏன் பேச போகிறானுங்க, அதனால் நம்ம பக்கம் தப்பு இருக்குப்பா. ஸோ ராஜி டியூஷன் எடுக்க பொண்ணு நமக்கு தெரியாது, நகை வாங்கிட்டு வந்து நமக்கு தெரியாது, அதனால் நம்ம பக்கம் தப்பு இருக்கும்போது நாம் போய் அதெல்லாம் கேட்கக்கூடாது மயில், நகையை பழனி போய் கொடுத்து வரட்டும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் ஒன்று, இல்லைங்க மாமா, என்னதான் இருந்தாலும் மாமா அவங்க உங்களை பேசுன தப்பு தானே மாமா, அவங்க பொண்ணுக்கு நகை கொடுத்தது அவங்களோட விருப்பம், நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு பிறகு ராஜி வேலைக்கு போகிறது நம்ம விருப்பம் மாமா, அதில் என்ன போயிட்டு உங்களை அசிங்கப்படுத்துறது, அவங்க வீட்டு பொண்ணு நமக்கு தெரியாமல் வேலைக்கு போனது அப்படின்னா அவங்க சரியாக வளர்க்கலாம் தானே மாமா அர்த்தம், அதுக்காக நம்மளை திட்டுறது என்ன மாமா அர்த்தம், அது என்னால் ஏற்றுக்கவே முடியல மாமா, எனக்கு அவங்கள பார்த்து 4 வார்த்தை கேட்டால் தான் மாமா மனசு ஆறும் அப்படின்னு மயில் அப்படியே சென்டிமெண்ட்லாம் போட்டு தாக்குறாங்க. கோமதி ஒன்று, போதும் மயில் அந்த பிரச்சனையை விடு, அதையே பேசிகிட்டு இருக்க வேணாம், பழனி நீ போயிட்டு அதை நகையை கொடுத்து வாடா போடான்னு சொல்ல, பழனியும் அதே மாதிரி போய் நகையை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, இந்த பாருங்க நீங்கள் எப்போதுமே பாண்டிய மாமாவை புரிஞ்சுக்க போகிறது கிடையாது, அது எனக்கே தெரிஞ்சு போச்சு, ஸோ நீ ஏன் தான் படிக்கனே தெரில, இந்தாங்க உங்கள் சொத்தை என்றைக்குமே பாண்டியம்மா ஒரு துளி கூட எடுக்க மாட்டார், அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் அவர் நல்ல மனசு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை, நகை தானே எடுத்து நீங்கள் போட்டுவிட்டாலும் சரி, இல்லை உங்கள் பொண்டாயிட்ட கொடுத்தாலும் சரி, இனிமேல் அந்த பக்கமே வந்துடாதீங்க, பசங்களாம் அவங்க மேலே கொலை வெளியில் இருக்கானுங்க, விட்டால் இன்றைக்கே எடுத்து வெட்டிடுவானுங்க, நான் தான் அவங்களாம் அடக்கி வச்சுருக்கேன், இந்த நகைக்காக நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, அங்கே போய் பாருங்கள் மயில் 90 பவுன் நகை போட்டு இருக்கா, இந்தாங்கன்னு சொல்லி பாண்டியோட கொடுக்குறா, ஆனால் மாமா ஒரு குண்டு நகை கூட எனக்கு வேணாமான்னு சொல்லி லாக்கல் வைக்க சொல்கிறாரு, அப்படியாப்பட்ட மனுஷனை புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிட்டீங்க, என்றைக்கும் அவங்கள புரிஞ்சிக்கும் போது அவங்களா தெரியும் அப்படின்னு பழனி பேச, உடனே சத்தியவேலு என்னடா வாய் ரொம்ப நீண்டுக்கிட்டே போகுது, அந்த பாண்டியனுக்கு சப்போர்ட்டாக இங்கேருந்து பேசுகிறியா, இங்கே பாரு உன்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த வீட்டுக்கு வா போ, ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே பேசாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பழனி ஒன்று அடப்போங்கண்ணே உங்கள்கிட்டலாம் பேசுறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கிளம்பி வந்துடுறாரு. பாண்டியன் கேட்குறாரு, என்ன பழனி கொடுத்துட்டியா, கொடுத்துட்டு மாமா அப்படின்னு சொல்லுவோம். சரி வா பழனி, கடையில் கொஞ்சம் வேலை இருக்குப்பா நமக்கு, நம்ம போவோம் வா அப்படின்னு சொல்லி பாண்டியனும் பழனி அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் சரவணன் அவசரமாக வேலை கிளம்பிட்டு இருக்காரு. வேலை கிளம்பிட்டு இருக்கும்போது சரவணனுக்கு திடீர்னு யோசனை வருது, இந்த ஹோட்டல் தங்கும்போது செந்திலும் கதிரும் நமக்கு பணம் எப்படின்னு கொடுத்தாங்களே, அது எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லவே இல்லை, நமக்கு வேறு இப்போது வீட்டில் அந்த பிரச்சனைலாம் பார்க்கும்போது இந்த பிரச்சனை வெளியானுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கதிருக்கு அது சரி கிடையாது, ஏன்னா ஏற்கனவே ராஜி வேலைக்கு போனதுக்கு கதிரும் காரணம் சொல்லி அப்பா அவன் மேலே கோபமாக இருக்கார், இப்போ போய் இந்த பணத்தை அவர் எப்படி ரெடி பண்ணி கொடுத்தான்னு தெரியல, அந்த விஷயம் தான் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது கதிருக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதிர் தேடி பார்க்குறாரு, கதிர் இல்லை. செந்திலுக்கு உடனே ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, செந்தில் சொல்லுங்கண்ணே
டேய் நான் உனக்கு கேட்குற சொல்கிறியா? சொல்லுங்கண்ணே, என்னண்ணே? இல்லைடா, நான் ஹோட்டல் தங்கும்போது பணம் இல்லைன்னு சொல்லி கேட்டு நீங்கள் பணம் போட்டு விட்டீங்கல்ல, அந்த பணத்தை எப்போ ரெடி பண்ணீங்க? அண்ணே என்னண்ணே அதையே என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? எப்படி ரெடி பண்ணி கொடுத்தோம், நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களே, அது போதும் நான் விடுங்கண்ணே அப்படின்னு சொல்ல, இல்லை செந்தில், எப்படியும் உங்ககிட்டயும் அவ்வளோ பணம் இருந்திருக்காது. கதிரே கஷ்டப்படுறான் பாவம், அவனே ராஜு படிப்பு செலவுக்கு அவன் படிப்பு செலவுக்கெல்லாம் கஷ்டப்படுறான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்டயாவது கடன் தான் வாங்கியிருப்பாங்க. அதனால தான் நான் கேட்குறேன். பாவம்டா, அவனுக்கு ஏற்கனவே நிறையா பிரச்சனை இருக்குது. இந்த ராஜால் அவன் அப்பா கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கான். அதனால் வேணாடா செந்தில், அவன் என்ன பண்ணான்னு சொல்லிடா, நான் எப்படியாவது பணம் ரெடி பண்ணி கொடுத்துறேன்டா அவன்கிட்ட. நான் பிரச்சனை மாட்டினா கூட பிரச்சனைடா, அப்பா சமாளிச்சிடலாம். ஆனால் கதிர் திரும்ப மாட்டினா அப்படின்னா கண்டிப்பாக அப்பா ஏதாவது பண்ணிட்டு வரா செந்தில் அப்படின்னு சொல்ல, சரிங்கண்ணா பார்த்து பண்ண வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாரு. அப்போ தான் மயில் உள்ளே வராங்க. என்னங்க மாமா, ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை வந்துன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, உடனே சரவணா சொல்கிறாரு, ஆமாம் மயில், நாம் ஹோட்டல் தங்கும்போது பணம் குறையுதுன்னு சொல்லி செந்திலுக்கும் கதிருக்கும் கால் பண்ணி சொன்னோம்ல, அவன் தானே பணம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் எப்படி ரெடி பண்ணி கொடுத்தாங்கிறத நம்ம இது வரைக்கும் கேட்கவே இல்லை, அவனுங்களும் சொல்லவும் இல்லை. ஏற்கனவே நம்ம வீட்டில் ராஜால் நிறையா பிரச்சனை. இந்த நேரத்தில் இந்த கதிரும் செந்திலும் பணம் ரெடி பண்ண தெரியாமல் ஒருவேளை கடையிலேருந்து பணத்தை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆடும் மயில். அதனால தான் எப்படி ரெடி பண்ணான்னு கேட்டால் சொல்ல மாட்டானுங்க. எப்படியாவது உனக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், மயில் ஒன்று சரிதான் மாமா, கரெக்டு தான் மாமா, ஆனால் என்ன மாமா பண்ணுறது, உங்களுக்கு சம்பளம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாண்டிய மாமா எவ்வளோ சம்பளம் வந்துச்சுன்னு கேட்பாரு. எல்லாத்தையுமே நீங்கள் பாண்டிய மாட்ட கொடுத்தாகணும். வேறு உங்கள்கிட்ட மட்டும் எங்கே மாமா காசு இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது கடன் வாங்க போகிறீங்களான்னு கேட்க, அதுதான் மயில் யோசிக்கிறேன், ஏதாவது கடனாவது வாங்கி தான் பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாமா கடலாம் வாங்கினா சரி இருக்குமா அப்படின்னு சொல்ல, என்ன மயில் பேசுகிற, நம்ம அங்கே நிற்கிறோன்னு சொன்ன உடனே செந்திலும் கதிரும் எப்படியோ பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அப்படி இருக்கும்போது நாம் வந்ததுக்கு பிறகு கூட அதை பற்றி யோசிக்கலன்னா அது சரி இருக்காது மயில் அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா அதுக்குன்னு வட்டிக்குன்னு வாங்கிடாதீங்க மாமா. ஏன் மயில்? மாமா வட்டிக்கு வாங்கலாம் ரொம்ப கஷ்டம் மாமா, வட்டி அடைக்கிறதெல்லாம், அதெல்லாம் வேணாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில் உடனே சரி மயில் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பி ஆஃபீஸுக்கு போனாலும் அவருக்கு அதே சிந்தனையாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேலை செய்யவே முடியல. திரும்ப நைட்டாக வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அவர் ரூமில் வந்து ட்ரெஸ் மாற்றும் போது மயில் அவங்க நகை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. நகை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறத பார்த்த சரவணனுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. என்ன மயில் உன் நகை லாக்கரில் வைக்கலையான்னு கேட்குறாரு. அதுக்கு மயில் சொல்கிறாங்க, இல்லைம்மாம்மா மதியமாக அம்மா சொன்னாங்க எல்லா நகையும் எடுத்துகிட்டு போய் லாக்கரில் வச்சிடலாம் மீதி நகையெல்லாம் சொன்னாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன் மயில்? இல்லைங்க மாமா, இது மாதிரி மாமா சொல்லும்போது நான் மாமாட்டே சொன்னேன், நகைலாம் புது நகை கல்யாணத்துக்காக போட்டது அவ்வளோதான் மாமா, அப்புறம் போடவே இல்லை. எங்கேயாவது வெளியில போயிட்டு இருந்தால் நகை போட்டுக்கலாம்ல மாமா, ஆனால் லாக்கரில் வச்சிட்டோம்னா திரும்ப திரும்ப எடுக்க முடியாதுல்ல, திரும்ப எடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு ஆள் போகணும் வரணும் செலவுலாம் இருக்குல்ல மாமா, அதுதான் அப்படின்னு சொல்ல, இங்கே சேஃப்டி இருக்காது மயில், அதுக்காக தானே அப்பா கொண்டு லாக்கரில் வைக்க சொல்கிறாரு. ஆமாம் மாமா, சரவண மாமா சொன்னான், நீங்கள் சொன்ன மாதிரியே பாண்டியமாட்ட சொன்னேன், பாண்டிய மாமா தான் சொன்னாங்க. ஆனால் நான் வந்து என்ன சொன்னேன்னா, இங்கே சேஃப்டி இல்லைன்னா பிரச்சனை இல்லை மாமா, அம்மாட்ட கொடுத்து வைக்கிறேன், அங்கே அம்மா சேஃப்டியாக பார்த்துப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே அம்மா நகை தங்கச்சி நகை அப்பாவுடைய பிஸ்னஸ் பணம் எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்குது, அதனால் அங்கே கொடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். பாண்டியன் மாமாவும் சரின்னு சொல்லியிருக்காரு. அதாங்க மாமா காலைல அம்மா வர சொல்லி கொடுக்கலான்ட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு அந்த இடத்துல மயில் சொல்கிறாங்க. உடனே சரவணனுக்கு சரி மயில் நீ போய் சாப்பாடு எடுத்து நான் வரேன்னு சொல்கிறாரு. சரவணனுக்கு யோசனையாக இருக்குது, மயில் இம்புட்டு நகை வச்சுருக்கா, அதில் ஏதாவது ஒரு நகை எடுத்துகிட்டு போய் அடகு வச்சாலே போதும் 20,000 கிடச்சிரும், எப்படியாவது நாம் யார்கிட்டையாவது பணத்தை வாங்கி நகையை மூட்டு வந்து கொடுத்துடலாம். ஆனால் மயிலுக்கு இந்த 80 பவுன் நகையில் ஏதாவது நகை தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி அதே மாதிரி நைட்டு அவங்க போட்டு ஒரு நகையை எடுத்து அவரோட பேண்ட் பாக்கெட்டில் வச்சுறாரு. வச்சுட்டு போய் சாப்பிட்றாரு. ஐயோ இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம், ஏற்கனவே நம்ம ஒரு தப்பு பண்ண போய் இப்போது அந்த தப்பு மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணுறோம், இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது, தெரிஞ்சதுன்னா அசிங்கமாக போயிடுமே அப்படிங்கிற மாதிரி சரவணன் யோசிச்சுட்ருக்காரு. அந்த இடத்துல பாண்டியன், சரவணா என்னப்பா இது யோசிச்சுட்டே இருக்க, சாப்பிடு, என்றைக்கும் இல்லாமல் உங்கள் அம்மா இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லவும் கோமதி சொல்கிறாங்க, நான் செய்யலைங்க மயில் தான் செஞ்ச சாப்பாடு, அதான் நான் பார்த்தேன், மயில் கை பக்குவம் யாருக்குமே வராது அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் புகழ்ந்து பேசுகிறாரு. இருந்தாலும் சரவணனுக்கு சரியாக சாப்பிடும் போல ஏஞ்சி போயிடுறாரு. போன உடனே மயில் கேட்குறாங்க, எங்கள் மாமா சரியாக சாப்பிடல அப்படின்னு சொல்லவும், இல்லை மயில் எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. போன உடனே திரும்பவும் செந்தில்ட்டும் கதிரிட்டும் கேட்குறாரு. செந்தில் கதிரை பார்த்து, இந்த பணத்தை எப்போ ரெடி பண்ணீங்க சொல்லுங்க தம்பிங்க, அண்ணன் கேட்குறேன்ல அப்படின்னு சொல்ல, அண்ணன்
அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கதிர் போட்டு செந்தில்கிட்ட கேட்குறாரு சரவணன். செந்தில் எனக்கு மனசு படப்படன்னு இருக்குடா. நான் நாளைக்கு பணம் கேட்டுக்கணும் ஒருத்தவன்ட்ட, அவன் பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். நீ வாங்கி கதிர்கிட்ட கொடுத்துரு. அவன் யார்கிட்ட கடன் வாங்கியிருப்பான். அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அது பிரச்சனையான செந்தில், நான் சொல்கிறத கேளுடா, அண்ணன் சொன்னால் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லுவோம். என்னண்ணே நீங்கள் இப்படி இருக்கீங்க, சரிங்கண்ணே கொடுங்க நான் கதிர்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த நாள் காலையில் சரவணன் எழுந்து சீக்கிரமாக கிளம்பி போகிறாரு. மயில் ஒன்று, மாமா என்னங்க மாமா போகிறீங்க, சாப்பிட்டு போங்க மாமான்னு சொல்கிறாங்க. இல்லை மயில் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சரவணை நேராக போய் அவர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அடகுக்கல்ல நகையை அடகு வைக்கிறாரு. ஸோ அடகு வைக்க போகும்போது அந்த நகையை உரசி பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது தங்கம் தானேங்க? ஆமாங்க புதுசு நகை அப்படின்னு சொல்லவும், இல்லைங்களே இதை பார்த்து தங்க மாதிரி தெரியலன்னு சொல்கிறாங்க. இல்லை நல்லா உரசி பாருங்கள், தங்க நகை பியூர் கோல்டு தான் அப்படின்னு சொல்லவும் அந்த கடைக்காரனுக்கு கொஞ்சம் டவுட் ஆகிடுது. இல்லைங்க இது நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், இது பித்தளை, இது வந்து கவரிங் தான் அப்படின்னு சொல்லவும் சரவணுக்கு கோவம் வருது. என்னங்க சொல்கிறீங்க, என்ன நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்களா, அது கோல்டுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதம் ஆன உடனே கல்ல இருக்கிற எல்லாருமே போலீஸ் கால் பண்ணிட்டாங்க. டக்குன்னு போலீஸும் வந்துடுது. வந்த உடனே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி பார்க்க பெயர்த்து பையன் மாதிரி இருக்கான், ஆனால் கவரி நகையை கொண்டாந்து கொடுத்து தங்கன்னு சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்குறான். இவன் பைத்தியமா இல்லை ஃப்ராடு பண்ணுறான்னு தெரில சார் அப்படின்னு சொல்லுவோம். அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இல்லை சார் இது கோல்டு தான், என் மனைவிக்காக அவங்க வீட்டில் போட்டது, அப்படி இருக்கும்போது எப்படி இது கவரிங்காக மாறும், இவர் ஏமாற்ற பார்க்குறான்னு சொல்லி அங்கேயே சரவணை கோவப்படவும் உடனே போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு உடைய அட்ரஸ் எங்கேன்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் சரவணை எங்கடா இது நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனை வேறு மாதிரி போயிடுமே அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இது கவரிங்னா அப்போது மயில் வச்சுக்கிறது எல்லாமே கவரிங்காக இருக்குமா, ஒருவேளை மயிலை யாராவது ஏமாற்றிருப்பாங்களா இல்லை மயில் நம்மளை ஏமாத்துறாளா அப்படின்னு அவர் மண்டக்குள்ளே பல சிந்தனை போயிட்டுருக்கு. போலீஸ் வர அட்ரஸ் கேட்குறாங்க, இல்லை கான்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க. உடனே அவர் பழனி நம்பர் கொடுக்குறாரு. பழனிக்கு கால் பண்ணி போலீஸ் பேசின உடனே பழனி ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சிடாரு. உடனே கிளம்பி செந்தில் அழைச்சிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. வந்த உடனே போலீஸ் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே பழனியால் பேச முடியல. அப்புறம் பழனி, இல்லைங்க ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சிந்தனை பண்ணிட்டான், எனக்காக விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் யார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் அவரை விட்டுறாங்க. உடனே வந்த பழனி கேட்குறாரு, சரவணா என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும், சரவணா மாமா இதெல்லாம் விடு, இந்த நகை அப்படியே கவரிங்னு சொல்கிறாங்க, அப்போது மயில் டக்கு நகை எல்லாமே கவரிங்காக இருக்குமா, மயில் இதெல்லாம் கோல்டுன்னு சொல்லி நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் சந்தேகம் வருது. உடனே வீட்டில் போயிட்டு மயில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்படியே சரவணனும் பழனி போய் நகையத்தை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே எல்லாமே கருத்து போயிருக்கு. அப்போ தான் புரியுது இது எல்லாமே கவரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவுமே கடுப்பாயிறாரு. மயில்னு கத்துறாரு. ஓடி வந்த மயில், என்னங்க மாமா அப்படின்னு கேட்க, மயில் நான் உன்ட்ட கேட்குறேன் இது எல்லாமே கோல்டா அப்படின்னு கை காட்டி கேட்குறாரு. அதை பார்த்த மயிலுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஏங்க மாமா கோல்டு தான் மாமா, எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க மாமா, ஏங்க மாமா அப்படின்னு கேட்கும். சரவண கடுப்பாகி மயிலை ஓங்கி அற விடுறாரு. அங்கே இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. பாண்டியன் வந்துடுறாரு. பாண்டியன் உடனே, சரவணா என்னப்பா ஏன் மயில அரைஞ்ச, ஏன் மயில் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், சரவணே பா இதெல்லாம் கவரிங்கப்பா, இவன் நம்மளை ஏமாத்திருக்காப்பான்னு சொல்லவும் பழனி சொல்கிறாரு, ஆமாம் மாமா இது எல்லாமே கவரிங் நாங்கள் தான், மயில் நம்மளை நல்லா ஏமாத்துறாங்கன்னு சொல்லவும் சரவணை முறைச்சி பார்க்குறாரு. மயிலை திரும்ப அற விடுறாரு. மயில் எல்லாம் உண்மையை சொல்கிறாங்க, நான் வேண்டனே எவ்வளோ தடுத்தேன் மாமா, ஆனால் எங்கள் அம்மா தான் இந்த குடும்பத்தில் வாழணும் கௌரவமாக இருக்குன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டாங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்கேன் பல முறை, ஆனால் என்னால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல மாமா, இதுக்காகலாம் என்னை துரத்திடாதீங்க மாமா, வீட்டை விட்டு என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லி சரவண கல்லையும் பாட்டியன் கல்லையும் விழுந்து கதறி அழுகுறாங்க. சரவண ஒரே முடிவாக சொல்கிறாரு, உங்கள் அம்மா இங்கே வர சொல்லு, நான் உங்கள் அம்மாட்ட பேசி ஆகணும், குடும்பமாக சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாத்துறீங்களா, போகிற எல்லாருக்கும் என் குடும்பத்தை பார்த்தா எப்படி தருது, இதுக்கு ஒரு முடிவு வெட்ட விட மாட்டேன், நீ பண்ணது மிகப்பெரிய துரோகம்னு சொல்லி சரவணை மயிலை அடித்து வீட்டை விட்டு துரத்துறாரு. ஸோ மயில் அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க.